தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தொண்டைமண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை என்ற அறக்கட்டளை தமிழக அரசின் பதிவுத்துறையில் பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளையாக செயல்பட்டு வருகிறது. இவர்களுக்கென்று சிவப்பு, மஞ்சள் நிறங்கள் கொண்ட கொடி உருவாக்கப்பட்டு 2023 அந்த கொடிக்கு வர்த்தக முத்திரைக்கான பதிவு சான்றிதழ் பெறப்பட்டது. இந்நிலையில் அந்த சபை சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சிவப்பு, மஞ்சள் நிறங்கள் கொண்ட கொடியை தொண்டைமண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை வர்த்தக முத்திரைக்கான பதிவு சான்றிதழ்கள் பெற்றுள்ளது. நாங்கள் மட்டுமே அந்த கொடியை பயன்படுத்த உரிமை உள்ளது. ஆனால் 2024 தாவேக கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்த கட்சியின் கொடி அதே நிறத்தால் உள்ளது. ஆகவே தாவேக கட்சி கொடியில் உள்ள வண்ணங்களை நீக்க கோர்ட் உத்தரவிட வேண்டும். எங்களது கொடியை தவறாக பயன்படுத்தியதற்காக 5 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை ஹைகோர்ட் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வக்கீல், தாவேக தலைவர் விஜய் கட்சி பணிகளை கடந்து பல சேவைகள் செய்து வருகிறார். அதனால் கொடியை தொடர்ந்து பயன்படுத்த அனுமதித்தால் வீணான குழப்பம் ஏற்படும் என தெரிவித்தார். அப்போது இடையில் குறுக்கிட்ட நீதிபதி, வர்த்தக முத்திரை என்பது சரக்குகளுக்கு தானே பொருந்தும், எப்படி அரசியல் கட்சியின் கொடிக்கு பொருந்தும் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு, வர்த்தக முத்திரை என்பது சரக்கு மட்டுமல்லாமல் சேவைக்கும் பொருந்தும், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகளுக்கு வர்த்தக முத்திரை பொருந்தும் என விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து தாவேக தரப்பு வாதங்களை கேட்க வேண்டும் என கூறிய நீதிபதி மனு குறித்து 2 வாரங்களில் விஜய் தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்டார். மறு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். ஏற்கனவே தாவேக கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னம் தங்களுடையது என பகுஜன் சமாஜ் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது. இப்போது கட்சி கொடியின் நிறத்துக்கும் சிக்கல் ஏற்பட்டு இருப்பது தாவேக தரப்பில் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது.